இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு சொல்லப்படுற கிரீன் அனகொண்டாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்களை எமரால்டு அனகொண்டாஸ்னு சொல்கிறாங்க. ஏன் இதுங்களை லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு சொல்கிறாங்கன்னா 30 அடி வரைக்கும் வளரும், 230 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இதுங்கெல்லாம் தண்ணியில் வாழ்கிறதுக்கும் அடாப்ட் ஆகிருக்குங்கன்னு சொல்கிறாங்க. கிரீன் அனகொண்டாஸ்லாம் கன்ஸ்ட்ரிக்டர்ஸுங்கிற ஸ்னேக் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. கன்ஸ்ட்ரிக்டர்ஸ்னால் தன்னோட இறையை தன்னோட உடம்பை வச்சு நசுக்கி கொள்ளக்கூடியதுங்க. ஸோ இதுங்கெல்லாம் நான் வெனமனஸ் அனிமல். இதுங்கெல்லாம் 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்களோட நேச்சுரல் ஹேபிடேட் அமேசான் ரிவர் பேசின். வேர்ல்டு முழுக்க 3000 வகையான ஸ்னேக் ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ்ங்கிற வர கேட்டகரியில் இந்த கிரைட் ஸ்னேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுங்களை நம்ம ஊர்லலாம் கட்டு விரியான் பாம்புன்னு சொல்லுவாங்க. கோப்ரா ஸ்னேக்கோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த கிரைட் ஸ்னேக். இது வரைக்கும் 16 வகையான கிரைட் ஸ்னேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 8 வகையான கிரைட் ஸ்னேக் நம்ம இந்தியாவில் காணப்படுது. இந்தியன் கிரைட், மலாயன் கிரைட், சீ கிரைட், பேண்டட் கிரைட், காமன் கிரைட் இதுங்கெல்லாம் தான் அதிகமாக காணப்படுதுங்க. கிரைட் ஸ்னேக்கோட ஹேபிடேட் இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா அண்ட் சைனா. இதுங்களை ஏன் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்னேக்னு சொல்கிறாங்கன்னா இதுங்கள்கிட்ட நியூரோடாக்சிக் வெனம் அதிகமாக காணப்படுது. கிரைட் ஸ்னேக்ஸ்லாம் ஒரு நாக்டர்னல் அனிமல். இதுங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். எலிஃபண்ட் ட்ரங்க் ஸ்னேக்லாம் ஒரு நான் வெனமஸ் அக்வாட்டிக் ஸ்னேக். ஏன் இதுங்களுக்கு இந்த பேர் வந்ததுன்னா இதுங்களோட பாடி ஸ்ட்ரக்சரும் ஃபேஸும் பார்க்குறதுக்கு யானையோட தும்பிக்கை மாதிரியே இருக்கிறதுனால தான். மேல் ஸ்னேக்லாம் 7 அடி வரைக்கும் வளரும். சாதாரணமாகவே மேல் ஸ்னேக்ஸை விட ஃபீமேல்ஸ் எப்பயுமே 2 மடங்கு பெருசாக இருக்கும். இதுங்கெல்லாம் ஒரு நாக்டர்னல் அனிமல். இதுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணியில் தான் உயிர் வாழும். 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியிலேருந்து வெளியே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். என்னதான் இதுங்களை நான் வெனமஸ் ஸ்னேக்காக இருந்தாலும் இதுங்களோட பைட் பார்த்திங்கன்னா தன்னோட ஆப்போனண்ட்டுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. 5 to 6 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்களை ஓஓவைபி போரஸ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தன்னோட முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியே பொறிஞ்சு வர வரைக்கும் தன்னோட உடம்புக்குள்ளாரையே வச்சு இன்குபேட் பண்ணி அதுக்கப்புறம் லே பண்ணுங்க. ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஸ்னேக்னு அழைக்கப்படுற இன்லேண்ட் டைப்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்கெல்லாம் மனிதர்களை அவ்வளோவா கடிக்காது. பட் அதோட ஒரு பைட் 100 பீப்புள்ஸை ஈஸியாக கொண்டுடும். 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். 6 அடி வரைக்கும் வளரும். 2 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இதுங்கள்ட்ட வேர்ல்டு டெட்லியஸ்ட் வெனமான நியூரோடாக்சிக் வெனம் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட ஹேபிடேட் ஆஸ்திரேலியா. இதுங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல்டு ஸ்னேக்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஃபீமேல் இன்லேண்ட் டைப்பன்ஸ்லாம் ஒரு ப்ரீடிங் டைமில் 12 to 20 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணுங்க. இதுங்கெல்லாம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கலரை டார்க்கில் இருந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிருக்குங்க. இதுங்களோட உணவு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மேமல்ஸும் ரோடன்ஸும் தான். ஆஸ்திரேலியாவோட ரோடன் பாப்புலேஷனையே இதுதான் கண்ட்ரோலில் வச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுங்களை ஆஸ்திரேலியாவோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் ரொம்ப ஷையான ஸ்னேக்ஸ். ஸோ மக்கள் இருக்கிற இடத்துல இதுங்களை பார்க்க முடியாது. ஒரு இன்லேண்ட் டைப்பன் ஒரு மனிதனை கடிச்சதுக்கப்புறம் அவன் எதுவும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலன்னா 30 நிமிஷத்துக்குள்ளார அவன் உயிர் இழந்துருவான்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காவோட டெட்லியஸ்ட் அனிமலான பிளாக் மாம்பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான் பிளாக் மாம்பாஸ்னாவும் இதுங்களோட ஒரிஜினல் கலர் ப்ரௌன். அப்புறம் ஏன் பிளாக் மாம்பாஸ்னு சொல்கிறாங்கன்னா இதுங்க வாய் திறக்கும் போது அதுங்க வாய் கருப்பாக இருக்கும். அதனால தான். இதுங்கள்ட்ட வேர்ல்ட்லே டெட்லியஸ்ட் வெனமான நியூரோடாக்சிக் வெனம் இருக்குது. அது மாதிரி இதுங்களோட பைட்டை கிஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காவோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கிரியேச்சர்னும் இதை சொல்கிறாங்க. இது மாதிரி இதுங்க டயூர்னல் அனிமல்னு அழைக்கப்படுது. டயூர்னல்லாம் என்னென்னா மார்னிங்கில் ஆக்டிவாக இருக்கிற அனிமல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதுங்க மார்னிங்கில் தான் வேட்டையாடும். அது மாதிரி ஃபீமேல் பிளாக் மாம்பாஸ் ஒரே நேரத்தில் 15 to 20 முட்டை வரைக்கும் லே பண்ணும். இதுங்க 14 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடும்னு சொல்லப்படுறாங்க. இதுங்களோட லைஃப் ஸ்பேன் 12 years. அது மாதிரி இதுங்ககிட்ட தான் ஹையஸ்ட் பைட் ஃபோர்ஸ் இருக்குது.